Hi friends, welcome to channel fishandpetshobby. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்ப நம்ம பார்த்தறோம்னா மஞ்சள். சோ இந்த மஞ்சள்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, இது எப்படி நம்ம யூஸ் பண்றது, நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து எப்படி கொடுக்கலாம், டெய்லி கொடுக்கலாமா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தான் வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுவரை நீங்கள் நம்மளோட அமேசிங் வைல்ட் ஃபைவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, ஃபஸ்ட் கமெண்ட் கொடுத்துருங்க, மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேனலுக்கு செக் பண்ண நம்ம ஃபேக்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வந்து இந்த டர்மரிக். ஸோ இந்த டர்மரிக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ரெகுலராக நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள். ஸோ இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு காம்போனண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, ஒரு மெடிசினல் லைக் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பித்தாலுமே அது மஞ்சளோடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மங்களகரமாக மஞ்சளோட அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ஒரு வாரம் அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸான ஒரு விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்து இந்த மஞ்சள் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு நேச்சுரலாகவே வந்து நிறையவே இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் மஞ்சளை பற்றி. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிபயோட்டிக்காண்டி வந்து நம்ம நிறைய வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு டெடிக்கேட்டான வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுலேயுமே வந்து இந்த மஞ்சள் அப்படிங்கிற பற்றி வந்து நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி இந்த மஞ்சளில் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. இன்னுமே நிறைய இருக்குது பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இந்த மஞ்சளில். ஸோ இப்படி இருக்கிற இந்த மஞ்சளில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, பெயின் ரிலீவிங் இருக்குது, ஆன்டி வைரல் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எத்தனை ஆன்டி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணால் வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்கிறதுக்கும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த வலி நிவாரணி அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்க பெனிஃபிட்ஸுக்குமே வந்து இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் மற்ற ஆன்டிபயோட்டிக் லைக் வந்து நம்ம டேப்லெட்ஸாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த நேச்சுரலாக நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணுற இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து நான் டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் டாக்ஸிக்னால் ஒன்றும் கிடையாது, விஷத்தன்மை இல்லாத ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து நம்ம டேப்லெட்ஸ் ஃபார்மெட்டில் கொடுக்குறோம்னா அதில் விஷம் இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா அப்படி கிடையாது. பட் வந்து ஓவர் டோஸ் ஆகிறப்ப வந்து சில பல பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. எப்போயுமே நேச்சுரலுக்கும் மேன்மேடுக்கும் வந்து நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் டாக்ஸிக்கான ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சளை வந்து எதுக்கெல்லாம் ப்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வந்து ஜென்ரலாக வந்து நம்ம பேர்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் பேர்ட்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த பெட்ஸாக இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த மஞ்சள் அப்படிங்கிற வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். டாக்ஸாக இருக்கட்டும், கேட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வீட்டில் சிக்கன்ஸ் வளர்க்குறீங்க, இல்லை வந்து கோழி வளர்க்குறீங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் வந்து இந்த மஞ்சள் அப்படிங்கிற வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மஞ்சளை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து பொதுவாக உங்களோட பேர்ட்ஸ் வந்து இந்த ஒரு மாதிரி சுணங்கி போய் இன்ஆக்டிவாக உட்காருது, இல்லைனா வந்து ஒரு மாதிரி புஃப்னு வந்து பஃபோட போய் உட்காருது. முக்கியமாக வந்து இந்த சீசனெல்லாம் அந்த மாதிரி தான் உட்காரும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்னாலும் சரி ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி வந்து செயல்படும் அப்படின்னா, அது உடம்புல இருக்கிற லைக் வந்து இன்ஃபெக்டடான பேர்ட்ஸோ கேட்ஸோ அது உடம்புல இருக்கிற இந்த பாக்டீரியல் டிசீஸை வந்து ஃபைட் பண்ணி அவாய்ட் பண்ணி அதை கில் பண்ணுறது தான் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து எந்த ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆகியிருந்தாலுமே வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டாக வந்து நீங்கள் அந்த மஞ்சள் அப்படிங்கிற வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் வந்து இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து நார்மலாக யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் வர டவுட் என்னன்னா வந்து எந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்து நான் இந்த மஞ்சள் அப்படிங்கிற வந்து நான் என்னோடய பேர்ட்ஸுக்கோ இல்லை மற்ற பெட்ஸுக்கு வந்து எப்படி நான் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் நார்மலாக வந்து அந்த பேர்ட்ஸோ இல்லை எந்த அனிமல்ஸ்னாலும் சரி அது கன்சியூம் பண்ணுற வாட்டரில் வந்து நல்லா டிசால்வ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கலந்து கொடுக்கலாம் மஞ்சள் அப்படிங்கிறத. குடிக்காது உங்களோட பேர்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து குடிக்க வந்து அவாய்ட் பண்ணும். ஏன்னா வந்து தண்ணி வந்து மாறுறனால, அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் வந்து கலந்து வைக்கலாம் குடிக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா நைட்டே வந்து இந்த கேஜில் வைக்கிற இந்த வாட்டர் பாக்ஸை வந்து வெளியே ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மஞ்சள் கலந்து தண்ணி வச்சிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அது தண்ணி குடிக்காமல் தாகத்தில் இருக்கனால மடக்குன்னு குடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு மட்டும் மஞ்சளுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த மெடிசன் கொடுத்தாலுமே வந்து இதை வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஈஸியாக உங்களோட பேர்ட்ஸ் வந்து குடிச்சு பழகிடும். ஸோ இப்படி இருக்கிறனால நீங்கள் மஞ்சள் இந்த மாதிரி கொடுக்கலாம், அந்த பவுடர் ஃபார்மெட்லேயும் கொடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த தண்ணியில் குடிக்க பிடிக்கல, நான் வேறு மாதிரி என்ன கொடுக்கலான்னா வந்து நீங்கள் ஸ்பெஷல் ஃபுட் ஏதாவது கொடுப்பீங்க. லைக் வந்து கீரையாக இருக்கட்டும்,
இல்லை எக் ஃபுட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எக் ஃபுட்டில் வந்து நீங்கள் இந்த மஞ்சள் பொடியை தெளித்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அதுவுமே பேர்ட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டெய்லி வந்து இந்த கொத்தமல்லியோ புதினாவோ ஏதோ ஒரு கீரை கொடுக்குறீங்கன்னா அது ஈரமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஈரத்தில் வந்து இந்த மஞ்சளை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸோ மேலே வந்து இது தூவி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இந்த மஞ்சள் அப்படிங்கிறத வந்து தாராளமாக உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த மஞ்சளை வந்து நான் டெய்லியுமே கொடுத்தா என் பேர்ட்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு யோசனை வரும். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து நம்ம டெய்லி கொடுக்கலாமா, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாமா, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாமா, ஸோ எப்படி வந்து நான் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த ஒரு டைம் பீரியட் வந்து கொடுக்கலாம், சப்போஸ் வந்து இது கொடுக்குறதுனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து கண்டினியூவாக பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாமல் தான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களை தேடி வரும். ஸோ நம்ம பார்த்துட்டோம்னா இந்த மஞ்சள் அப்படிங்கிற வந்து நம்ம எப்பப்போலாம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து மேக்ஸிமம் நான் வந்து எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து உங்களோட பேர்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி சிக்காகிற மாதிரி இருக்குது, இல்லைனா ஒரு மாதிரி இன்ஆக்டிவாக இருக்குன்னா அந்த டயத்தில் வந்து நீங்கள் மஞ்சள் வந்து கொடுக்கலாம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி. அப்புறம் வந்து எப்போ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செகண்ட் கேட்டகரி வந்து சீசன் சேஞ்ச் ஆகிறப்ப. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் சடனாக வந்து இந்த மழை காலம் வருது, இந்த குளிர்காலம் வந்து அதிகமாக வரும், அதுக்கப்புறம் வந்து வெயில் காலம் டக்குன்னு மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து சீசன் சேஞ்ச் ஆகிறப்பெல்லாம் வந்து ஒரு தடவை வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மஞ்சள் வந்து நல்ல பெனிஃபிட் தானே ப்ரோ, இது ஏன் டெய்லியுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு வந்து மஞ்சள் வந்து நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த மஞ்சள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா வந்து இது ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் வந்து டெய்லியுமே கொடுக்குறேன் மஞ்சள் அளவு இல்லாமல் கொடுக்குறேன், நல்லது தானே, அது பாட்டுக்கு சாப்பிடட்டும், ஒரே நாளில் சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன அடியாகும்னா பேர்ட்ஸோட கிட்னியை வந்து அடியாகும். ஸோ இந்த மஞ்சளில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட்னால என்ன ஆகும்னா வந்து ஓவர் டோஸ் ஆகிறப்போ வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டயரியா, அதுக்கப்புறம் தலைவலி, லைக் வந்து ஹெட்டேக். நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ்க்குலாம் இருந்துச்சுன்னா வந்து ஹெட்டேக் வரும். அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸ் போகிற பூப்பில் வந்து எல்லோவாக வந்து சேஞ்ச் ஆகி எல்லோவாக பூப்பாக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து காமனாக வர இந்த டர்மரிக் யூஸ் பண்ணனால வர ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்போயுமே ஓவர் டோஸ் ஆகிறப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா வரும். ஸோ அப்புறம் நீங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் அதுக்கு பண்ணுறதுக்கும் வந்து பெரிய பிரச்சனையாயிரும், பேர்ட்ஸ் வந்து இறந்து போயிடும். ஸோ அதனால் எதுனாலுமே சரி அது நல்லதோ கெட்டதோ அளவாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து மஞ்சள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்போயுமே வந்து ஒரு சீசன் சேஞ்ச் அப்போ கொடுங்க. டெய்லிலாம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் மஞ்சள் கொடுக்குறதுக்கு. எப்போயுமே வந்து லைக் வந்து உங்கள் பேர்ட்ஸ் டிசீஸ் எதனால் எஃபெக்ட் ஆக போகுது, இல்லைனா வந்து லைட்டாக சொன்னங்கிற மாதிரி இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் மஞ்சள் கொடுக்கலாம். சீசன் சேஞ்சில் கொடுங்க. இல்லை நான் வந்து எனக்கு சரியாக தெரியாது ப்ரோ, இந்த மஞ்சள் வந்து நம்ம லைக் வந்து பேர்ட்ஸ் எப்போ டிசீஸ் ஆகும் என்னன்னு தெரியாது, அதனால் ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க, இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுங்க. அதை தவிர்த்து டெய்லிலாம் வந்து கொடுக்காதீங்க இந்த மஞ்சள் அப்படிங்கிறத. ஸோ ஓவராலாக வந்து இந்த மஞ்சள் பற்றின ஃபுல்லாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெட் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்களோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஃபஸ்ட் கமெண்ட் கொடுத்து மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.